எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 35 36 சொல்லுகிறது. இயேசு அவ்வழியாய் வரும்போது அங்கே குருடர்கள் உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். குருடர்களுக்கு உலகத்தின் அழகு தெரியாது, உலகத்தில் உள்ள காரியங்கள் எதுவுமே தெரியாது, மேடு பள்ளங்கள் தெரியாது, நல்லது கெட்டதை கண்களால் பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட குருடர்கள் அந்த வீதியில் நம்பிக்கையோடு இருக்கிறார்கள். கவனமாக கவனிங்க. ஒதுக்கப்பட்ட எரிகோ, புறக்கணிக்கப்பட்ட எரிகோ, அங்கே குருடன் இருக்கிறதை நீங்கள் பார்க்கிறீர்கள். அந்த வழியாய் நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற இயேசு நடந்து வந்து கொண்டிருக்கிறார். தேவனுடைய வார்த்தை நிறைய பேர் விழுந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நிறைய பேருடைய பிரச்சனைகள் மாறுகிறதை கட்டாயம் பார்ப்பீர்கள். கட்டாயம் இந்த கூட்டத்தை பொறுப்படுத்தி யாரெல்லாம் நடத்துகிறீர்களோ உங்க எல்லாருக்கும் ஒரு விசேஷித்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருவேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. ரொம்ப கவனமாக கவனிக்கணும். தள்ளப்பட்ட ஒரு எரிகோ, ஒதுக்கப்பட்ட ஒரு எரிகோ, யாருமே வீடு கட்ட முடியாது, பெண் கொடுக்க முடியாது, பெண் எடுக்க முடியாது, யாருமே இல்லை. பார்வை அறியாத குருடர்கள், பார்க்க முடியாத குருடர்கள், அழகை பார்க்க முடியாத குருடர்கள், உலகத்தை பார்க்க முடியாத குருடர்கள் அங்கே இருக்கிறார்கள். ஒரு நாள் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட தீர்க்கதரிசியினால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே சாபம் சொன்ன அந்த சபிக்கப்பட்ட எரிகோவை தேடி இயேசு வந்தார். அல்லேலூயா. கையை தட்டி கர்த்தருக்கு ஒரு நன்றி செலுத்துங்க. இயேசு வந்தார், எரிகோ வீதியில் வந்தார். பைபிள் சொல்லுகிறது, வேதம் சொல்லுகிறது, நான் பிரசங்கிக்கிற உண்மையான பைபிள் சொல்லுகிறது. அல்லேலூயா. உண்மையான வேத புத்தகம் சொல்லுகிறது. இயேசு வந்தார். அவர் அப்படியே நடந்து போகிற சத்தம் இந்த குருடர்களுக்கு காதில் கேட்கிறது. அப்பொழுது குருடன் கூப்பிட்டான், இயேசுவே என்று சொல்லி கூப்பிட்டான். ஹல்லேலூயா. கூப்பிட்ட உடனே இயேசுக்கு கூட வந்த அத்தனை பேரும் சத்தம் போடாத அமைதலாயிரு என்று சொன்னார். இவர்கள் அமைதலாயிரு என்று சொன்னாலும் குருடனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. அல்லேலூயா. சங்கீதம் 22ஆம் அதிகாரம் எடுத்துக் கொள்ளுங்கள். சங்கீதம் 22ஆம் அதிகாரம் 4 ஒரு ஆள் படிங்க. சங்கீதம் 22 4 ஒரு படிங்க. நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். கவனிக்கிறீங்களா? நம்பிக்கையோடு காத்திருந்தாங்க. இயேசுவை சொல்லி கூப்பிட்டாங்க. எல்லாரும் முன்பட நடப்போரும் பின் நடப்போரும் அந்த சத்தத்தை கேட்டு இவங்க கூப்பிட்டாங்க. ஆனா கூப்பிட்ட நேரத்துல எல்லாரும் வந்து என்ன சொன்னாங்க? நீ சத்தம் போடாத. குருடனை பார்த்து சொன்னாங்க, நீ சத்தம் போடாத, அமைதலாயிரு. கவனிச்சீங்களா? அந்த வசனத்தை, அடுத்த வசனத்தை படிங்க. அந்த வசனம் அல்ல, லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை ஒரு ஆள் படிங்க. ஜனங்கள் நடக்கிற சத்தத்தை கேட்டு என்ன என்று விசாரித்தான். அவர்கள் இயேசுவின் பெயரை சொன்னார்கள். அல்லேலூயா. நான் இயேசுவின் பெயரை உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் இயேசு என்று சொல்லுகிற இரட்சகரை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். இதுவரையிலும் நீ கூப்பிடாமல் இருந்தால் கூப்பிடு. அல்லேலூயா. இதுவரையிலும் ஜெபிக்காமல் இருந்தால் நீ ஜெபம் பண்ணு. இதுவரையிலும் தேடாமல் இருந்தால் நீ தேடு. அல்லேலூயா. நீங்க தேடுங்க. தேடினா அற்புதம் செய்வார். பார்வையை இழந்த குருடர்களுக்கு அவர் கேட்டார், நின்று சொன்னார், நான் உனக்கு என்ன செய்யணும்னு கேட்டார். அல்லேலூயா. இந்த நம்முடைய தேவன், நான் பிரசங்கிக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிற்பதற்கு காரணம் அவர்கள் ஜனங்களுடைய அதட்டலையும் மீறி, அல்லேலூயா, அவர்கள் சொன்ன வார்த்தைகளுக்கு பயப்படாமல் உண்மையாய் கூப்பிட்டார்கள். இன்றைக்கு இந்த ராத்திரி வேளையிலே உண்மையா கூப்பிட்டு பாருங்க, பிசாசின் கட்டுகள் அவிழ்க்கப்படும், பலவீனங்கள் மாறும், மரண பயங்கள் மாறும், பிரச்சனைகள் மாறும். இயேசு நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இயேசு நம்மை உயர்த்துவார்.
இயேசு நம்மை மேன்மைப்படுத்துவார். தேவனால கூடாதது இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. குருடர்கள் ஆண்டவரை கூப்பிட்ட போது அவர் நின்று, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்டார். என் அன்பு வாலிப தம்பி, என் அன்பு வாலிப சகோதரி, இந்த நற்செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிற தேசத்து ஜனமே, நீ ஆண்டவரை முன்னிலும் அதிகமாய் கூப்பிடு, முழங்கால் போட்டு கூப்பிடு, சத்தமாய் கூப்பிடு, உபவாசித்து கூப்பிடு, ஜெபத்திலே கூப்பிடு, பரிசுத்தமாய் இருந்து கூப்பிடு. அவர் கேட்பார், மகனே நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்பார்.